ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார்த்திகை தீபம் சீரியல்ல மாமியார் கேரக்டர்ல நடிக்கிற ரேஷ்மா பசிபிலிட்டியோட ரீசெண்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு. இன்ஸ்டாகிராம்ல அடிக்கடி அவங்க செம்ம ஆக்டிவா இருப்பாங்க. அண்ட் அதே போல அவங்க மேக்கப் போடுற வீடியோ அண்ட் ரீல்ஸ் பண்ற வீடியோ ஏகப்பட்ட வீடியோ டே பை டே ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி அந்த வகையில இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. நீ ஒரு பையன் வச்சிருக்க, உன் பையன் பெரிய ஆளா வளர்ந்துட்டான், அப்படி இருக்கப்ப நீ இந்த மாதிரி ரொம்ப அசிங்கமா ஒரு வீடியோ போடுறிய, நீ எல்லாம் குடும்ப பெண்ணா அப்படின்னு கேட்டு ஏகப்பட்ட பேர் அதுல கமெண்ட் பண்ணாங்க. அண்ட் இது இப்பன்னு இல்ல, நிறைய வீடியோஸ்க்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சோசியல் மீடியா தானே, அண்ட் இதுல நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே பாக்குறாங்க. அப்படி இருக்கப்ப நீ எப்படி ஆபாசமா போடலாம், நீ சீரியல்ல ரொம்ப குடும்ப பெண்ணா நடிக்கிற, ஆனா நிஜ வாழ்க்கையில நீ அப்படி இல்ல, இதனாலதான் உன் லைஃப் இப்படி போயிடுச்சு, உன் புருஷன் ஒண்ணு விட்டு போயிட்டா அப்படின்னு அவங்களோட பர்சனல் லைஃப் எல்லாம் எழுத்து பேசிட்டு இருக்காங்க. பட் இது ரேஷ்மா பசிபிலிட்டிக்கு ரொம்ப மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கும். அவங்களோட லைஃப்ல ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் இப்போ ஃப்ரீடமா ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவர் ஏகப்பட்ட சந்தேகப்பட்டு அண்ட் இவங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்து சாமுண்டீஸ்வரி டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க மகன் கூட தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மகனுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம அவ்வளோ ஹாப்பியா வளர்த்துட்டு வராங்க. அண்ட் அவங்க மகனே இவங்க கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இவங்க போறது அவ்வளோ ஆபாசமா இருக்காது. ஜஸ்ட் அவங்களோட ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஒரு செலிபிரிட்டினா எப்பயுமே சேரியோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் இந்த மாதிரி மாடர்ன் உடலாம் நாங்க அணியக்கூடாதா, நீங்க ஏன் தப்பா பார்க்கணும், அதை உங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாருங்களேன், நீங்க ஏன் தப்பா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய தடவை கேட்டு பார்த்துட்டாங்க. பட் இருந்தாலும் பாக்குறவங்க அப்படிதான் பேசுறாங்க. அதனால இதை யாரும் கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்பயும் போல ஹாப்பியா இருங்க, உங்க லைஃப் நீங்க ஹாப்பியா வாழுங்க. சொல்றவன் 1000 சொல்லுவான் தான், நாம அதை கண்டுக்க கூடாது. நம்மளோட ஹாப்பி தான் முக்கியம். உங்களோட பையனை நீங்க நல்லா வளர்த்துட்டு வரீங்க, அண்ட் உங்க பையனும் உங்களை நல்லா பார்த்துப்பான், உங்களை புரிஞ்சுப்பான். அதனால இவங்க சொல்றதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி செம்மையா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரேஷ்மா பசிபிலிட்டியோட உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.